2 பகுதி நாம வாசிக்கலாம். ஒருவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் தமக்காக சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் அவர்களை அழைத்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அதிகாரம். ஏனென்றால் நீங்க இந்த பூமியில ஊழியம் செய்ய போகிறீர்கள். பொல்லாத மனிதர்கள் மத்தியில ஊழியம் செய்ய போகிறீர்கள். என்னை எதிர்க்கிற இயேசு கிறிஸ்துவை, அதாவது இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிற, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயத்தின் மத்தியிலே ஊழியம் செய்ய போகிறீர்கள். அப்போ உங்களுக்கு வார்த்தைகள் மட்டுமல்ல, என்னை குறித்த வார்த்தைகள் மட்டுமல்ல, வரங்களும் முக்கியம் என்பதை கர்த்தர் அங்கே முக்கியத்துவப்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க இதே பகுதியை, இந்த வரங்களை குறித்து ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்றது மார்க்கு சுவிசேஷம் 3:13 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கேயும் ஆண்டவர் அதான் சொல்றார். 3:13 நீங்க மார்க் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படி, இதுவும் ஒரு வரம், பிரசங்கம் பண்ணும்படியாகவும் அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. சோ இன்றைக்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம், தேவன் நமக்கு கொடுக்கிற வரங்கள் மிக 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 முக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சபையை தேடி வருகிற ஜனங்கள் ஏறக்குறைய 99% ஜனங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து, வியாதி குணமாகாதா, என் சாப கட்டு உடையாதா, எனக்கு கட்டி வைத்திருக்கிற பிசாசுகள் சூனியத்தின் வல்லமைகள் என்னை விட்டு நீங்காதா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வருகிற ஜனங்கள் 90% ஜனங்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை எதிர்பார்த்து வருகிறார்கள். அல்லேலூயா. அப்ப நாம ஜனங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி அவங்களுடைய தேவைகளை சந்தித்து, ஒரு வியாதியோடு வரவங்க, ஒரு பலவீனத்தோடு வரவங்க, பிசாசின் போராட்டங்களோடு வரவங்க விடுதலையாகி இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்கள் வெளியே போனாதான் நம்முடைய ஊழியத்தில் ஒரு வெற்றி நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. நாம எந்த இடங்களில் நின்றாலும் அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளியரங்கமாக்கப்பட்டால் தான் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும். வரம், அதாவது பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, நயங்காட்டி அவர்களை வனாந்திரத்துக்கு அழைத்தார். அல்லேலூயா. இந்த நயம் காட்டுறது தான் இந்த வரம். இந்த நயம் காட்டி ஆசை காமிச்சு இங்க வந்தா அற்புதம் நடக்குது, வியாதி சுகமாது, வரட்டும், வந்து உட்காட்டும், சத்தியத்தை நிறைவாய் போதித்து அனுப்புவோம். அல்லேலூயா. அப்ப வரங்கள் நம்ம மீது இருந்தால்தான் ஜனங்களும் தேடி வருவார்கள், புறஜாதிகள் தேடி வருவார்கள். அப்ப வரங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த வரம் எனக்கு வேணும். என் பகுதியில வியாதிஸ்தர்கள் அதிகமா இருக்கிறாங்க, எனக்கு வியாதியை சுகமாக்கக்கூடிய வரம் வேண்டும். எங்க பகுதியில சூனிய கட்டு மந்திர கட்டுகளால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க,
சோ எனக்கு பிசாசுகளை துரத்துகிற வல்லமை வரங்கள் வேண்டும். எங்க பகுதியில பலவிதமான சூழ்நிலைகள் நிறைந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு நம்முடைய பகுதி எந்த ஆவியினால் எந்த வல்லமினால் கட்டப்பட்டிருக்கிறதோ அதை அழித்து ஜெபிப்பதற்காக, அவைகளிலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்காக நாம போராடி ஆண்டவர் சமூகத்தில் வரங்களுக்காக காத்திருக்க வேண்டும், வரங்களுக்காக உபவாசிக்க வேண்டும், வரங்களுக்காக மணிக்கணக்கில் ஜெபிக்க வேண்டும், வரங்களுக்காக தியாகங்களை செய்ய வேண்டும், வரங்களுக்காக கர்த்தர் சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கணும். அல்லேலூயா. சரி, அப்ப 2 காரியங்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புறேன். ஒன்று, வரங்கள், நாம வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத ஒன்னு சொல்றேன். 2வது, நாம வரங்களை பெற்று கொண்ட பிறகு என்ன செய்யக்கூடாது அப்படின்றத சொல்றேன். நல்லா புரிய நினைக்கிறேன் நான் சொன்னது 2 குறிப்புகள். வரங்களை பெற்று கொள்வதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்றேன். 2வது, நாம் வரங்களை பெற்று கொண்ட பிறகு என்ன செய்யக்கூடாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வரங்களை பெற்று கொண்ட பிறகு என்ன செய்யக்கூடாதுன்றத சொல்லிடுறேன். ஏன்னா பைபிள்ல அநேகரை, நான் நேற்றைய தினத்துல அநேக காரியங்கள் வரம் பெற்றவர்களை, அற்புத அடையாளங்களை செய்தவங்களை குறித்து ஒரு சின்ன ஸ்டடி பண்ணேன். இவங்க வரங்களை பெற்றுக்கொண்டு வரங்களை எப்படி உபயோகப்படுத்தினாங்க அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டடி பண்ணேன். சோ அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். நல்லா கவனிங்க. நாம நம்மளை நம்பி ஏன் ஆண்டவர் இந்த நாட்கள்ல வரங்களை கொடுக்க மாட்டேன்றார்? வரங்கள் சீஷர்கள் கேட்டாங்களா? கேட்கல. சீஷர்கள் எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்கல. ஆனா கர்த்தரே சீஷர்களை நம்பி வரங்களை கொடுத்தார். இன்னைக்கு சில ஊழியக்காரர்களாகிய தேவ ஜனத்தை, தேவ ஊழியக்காரர்ல கர்த்தர் நம்பி வரங்களை கொடுக்க முடியவில்லை. வரங்களை கர்த்தர் கொடுக்க மாட்டேன்றாரு, கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாரு. ஏன் ஆண்டவர் வரங்களை கொடுப்பதில்லை? இந்த நாட்கள்ல ரொம்ப பெருசா வரங்கள் கிரியை செய்யறது இல்ல. ஏதோ சர்ச்சு ஆரம்பிச்சாச்சு, ஒரு 50 பேர் வராங்க, ஒரு 100 பேர் வராங்க. அங்க வந்து 100 பேர் வந்த உடனே அதுல திருப்தி ஆகி அந்த 100 பேரை காப்பாத்திக்கினா போதும் சார். அல்லேலூயா. அந்த 100 பேர் தசமபாகம் கொடுத்தா போதும். அந்த 100 பேரை நான் ஆண்டவருக்கு நடத்தினா போதும், எனக்கு ரொம்ப பெரிய ஒன்னும் சபையெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதுல திருப்திப்பட்டு ஓடிக்கொள்கிறார்கள். ஒரு வளர்ச்சி இல்லை, சபையில வளர்ச்சி இல்லை, ஆத்தும திரட்சியில் வளர்ச்சி இல்லை, சபை அடுத்த லெவலுக்கு போகல. காரணம் என்னன்னா வரங்கள் இல்ல. காரணம் வரங்கள் ஏன் இல்லைன்னா ஆண்டவர் நம்பி வரங்களை கொடுக்க முடியவில்லை. ஏன் நம்ப முடியல? வரம் பெற்றவர்கள் என்ன செய்தாங்க? அப்போ சிலரை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்று, வரம் பெற்ற எலியா தீர்க்கதரிசி. இவர் ரொம்ப நல்லவர் தான், அவரை எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் வரத்தை எப்படி உபயோகப்படுத்தினார் அப்படின்னும் போது நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஜனங்கள் தேசம் எங்கும் குழப்பத்தில் இருக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது, அங்கே ஆகாப் ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். இப்போ ஜனங்களுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னா, தேசத்துல பஞ்சம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. யாரா கடவுள்? யார் தான் கடவுள்? யார் தெய்வம்? யார் எங்க பிரச்சனையை மாற்ற முடியும்? ஒரு குழப்பத்தில் இருக்கிறான், பின்வாங்கி போயிருக்கிறான். இந்த நேரத்துல எலியா தீர்க்கதரிசி இறங்கி அவர் சொல்றாரு. அவர் வரும்போது ஆகாப் ராஜா சொல்றான், உன்னாலதான் இன்னைக்கு எங்க தேசம், இந்த தேசம் இன்னைக்கு பஞ்சத்தில் இருக்கு, ஜனங்கள் எல்லாம் வழி மாறுவதற்கும் கஷ்டப்படுவதற்கும் நீதான்பா காரணம்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்ன உடனே எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் அல்ல, நீயும் உங்கள் தகப்பன் வீட்டாருமே இதற்கு காரணம். தேங்க்யூ பாஸ்டர். தகப்பன் வீட்டாருமே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றார். இப்ப 2 பேருக்கும் பிரச்சனை. சரி, யார் தேவன் என்பதை அறிந்து கொள்ளலாம். இப்போ எலியா தீர்க்கதரிசி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பலிபீடத்தை கட்டுவோம். பலிபீடத்தை கட்டி காளைகளை துண்டு துண்டாய் வெட்டி சந்துகள் அடுக்கி அந்த பலிபீடத்தை பார்த்து, அந்த பலிபீடத்துல
நாம ஜெபிக்கும் போது, அதாவது நம்ம கடவுளை நோக்கி கூப்பிடும் போது, எந்த தெய்வம் உண்மையான தெய்வமோ அந்த தெய்வம் வானத்திலிருந்து அக்கினி அனுப்பிட்டோம் அப்படின்ட்டார். அப்போ நல்லா கவனிங்க, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்துட்டார். இவன் குதிக்கிறான், ஆடுறான், பாடுறான், உருள்றான், ரத்தத்தினால் கீறிக்கிறான், சன்னதம் சொல்றான், மோல் அடிக்கிறான், என்னென்னவோ பண்றான், அக்கினி இறங்கல வானத்திலிருந்து. அப்புறம் அங்க தேசமே பாக்குது, ஒரு இஸ்ரவேல் தேசமே பாக்குது. ஒரு பக்கம் முழுசும் ஜனங்கள் திரளா நிக்கிறாங்க, ஒரு பக்கம் அரசாங்கம் நிக்குது, ஆகாப் ராஜாவும் மந்திரி நிக்கிறாங்க, ஒரு பக்கம் தீர்க்கதரிசியாக எலியா நிக்கிறார், இன்னொரு பக்கம் பாகால் தீர்க்கதரிசி நிக்கிறாங்க, சுத்தி நிக்கிறாங்க. இப்ப அக்கினி யார் அனுப்பணும் அப்படின்னு பாகால் தீர்க்கதரிசி கூப்பிட்டா அக்கினி இறங்கல. எலியா தீர்க்கதரிசி கூப்பிடுறாரு. ஒரே ஒரு சின்ன ஜபம் தான், ஒரு வசனத்துல அடங்கிடுச்சு அந்த ஜபம். ஆண்டவரே, நீர் தேவனாகி கர்த்தர் என்பதை இவர்களை அறியும்படிக்கு ஆண்டவரை என்னை கேட்டருளும். ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணாரு. வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அதிகாரம், அந்த வல்லமை, அந்த அத்தாரிட்டி, அந்த வரங்கள் இந்த எலியா தீர்க்கதரிசி மேல இருந்தது. அங்க அக்கினியை கேட்கிறாரு. எதுக்காக கேட்டாரு சொல்லுங்க, எதுக்காக கேட்டாரு? வாஸ்தவங்களா ஐயா பாஸ்டர் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன், படிங்க பாஸ்டர். 1 ராஜாக்கள் 18 அதிகாரமா 37 வாசிங்க. இப்ப ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். அல்லேலூயா. அக்கினி எதற்காக? இந்த ஜனங்கள் நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த லட்சக்கணக்கான ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்காக நீர் வானத்திலிருந்து அக்கினி அனுப்ப வேண்டும். நோக்கம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? நோக்கம் எப்படி இருந்தது? இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்களுடைய இருதயம் உம் பக்கம் திரும்ப வேண்டும். இந்த ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, அதற்காக நீங்க ஒரு அக்கினியை அனுப்புனீங்கன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் உங்க இடத்துல வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜனங்கள் தேவன் பக்கம் திரும்புவதற்காக அக்கினியை கேட்டார், வரங்களை கேட்டார், வல்லமையை கேட்டார் எலியா தீர்க்கதரிசி. அல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்களும் சொன்னாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அப்ப வரங்கள் எதற்காக? ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்து ஜனங்கள் சபையை தேடி வரணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தமாவதற்காக தான் வரம். அல்லேலூயா. இதே எலியா இதே அக்கினிய அடுத்த முறை பயன்படுத்துறார். அல்லேலூயா. முதல் முறை பயன்படுத்தினது யாருக்காக? தேவனுக்காகவும் தேவனுடைய ஜனத்துக்காகவும். என்னுடைய பர்சனல் பிரேயர்ல, என்னுடைய தனிப்பட்ட ஜப வாழ்க்கையில நான் அதிகமா சொல்லி ஜபிக்கிற வார்த்தை, ஆண்டவரே, நான் உமக்காகவும் உம்முடைய ஜனத்துக்காகவும் என்னை அர்ப்பணிக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. உமக்காகவும் உம்முடைய ஜனத்துக்காகவும், அதுக்காக தான் நான் இருக்கிறேன். உமக்காகவும் உம்முடைய ஜனத்துக்காகவும் தான் நான் இருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்போ ஜனத்துக்காக வரத்தை கேட்டவரு, ஜனத்துக்காக அக்கினியை கேட்டவரு, 2வது முறை அக்கினியை வர வச்சாரு. எதுக்காக வர வச்சாரு? வாசிங்க. 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 9 வசனத்திலிருந்தே வாசித்துருவோம். அவள் இடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவர்களையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்கிறான். இப்ப எலியா தீர்க்கதரிசி ராஜா கூப்பிடுறான். ஆகாப் ராஜா மரணம் அடைந்த பின்பு அகசியா ராஜாவா வரான். இந்த அகசியா வியாதி மேல் வீட்டுல இருந்து கீழே விழுந்தான். கீழே விழுந்து அடிபட்டு வியாதியா இருக்கிறான். இப்ப நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டான்னு சொல்லி விக்கிரகத்துக்கிட்ட, அதாவது பிசாசிடத்துல விசாரிக்கிறதுக்காக ஆள் அனுப்புறான். இப்ப எலியா தீர்க்கதரிசி அவரே என்ட்ரு ஆகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே, இவங்க எல்லாம் போய் அங்க பாகால போய் விசாரிக்க போறாங்க.
பேய விசாரிக்க போறாங்க. நான் இருக்கும்போது இவங்க அங்க போய் விசாரிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இவர் தீர்க்கதரிசி ஆள் அனுப்புறாரு. இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்க அங்க போய் விசாரிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்ட போது அங்க இவர் சொல்றாரு, அதன் நிமித்தம் அவன் ஏறின கட்டில்ல திரும்பவும் இறங்க மாட்டான்னு சொல்லிட்டார் தீர்க்கதரிசனமா. இத சொன்ன உடனே அகசியாவுக்கு ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து இந்த எலியாவை புடிச்சுன்னு வாங்கடா போய் எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவர் 50 பேரை அனுப்புறாரு. அனுப்புன உடனே இப்ப எலியா தீர்க்கதரிசி பயத்தினால தன்னை எங்க கொன்று போடுவார்களோ, தன்னை எங்க அழித்து போடுவார்களோ, தன்னை எங்க சிறைச்சாலையில் வைத்து சிறை சேதம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பயத்துல 10ஆம் வசனம், அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, தான் தேவனுடைய மனுஷன் ஆனால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. அல்லேலூயா. கவனிச்சிங்களா? இதுல ஒன்னும் பெரிய பிரமாதம் இல்லை. ஜனத்துக்காக, தேவனுக்காக, நாட்டுக்காக, தேவ ஜனத்திற்காக வரத்தை உபயோகப்படுத்தின மனிதன் தன் சுயத்திற்காக இப்போது வரத்தை உபயோகப்படுத்துகிறான். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. என்ன விஷயம் கூட கேட்க அப்படியா கர்த்தர் விட்டுருவாரு? அக்கினி வரவழைத்த போது இந்த எலியாவை பழி வாங்கறதுக்காக ஏசபேலும் ஆகாப்பும் திட்டம் திட்டும் போது கர்த்தர் கை விட்டாரா? சூரச்செடியின் கீழே உட்காந்து புலம்பும் போது கர்த்தர் கை விட்டாரா? கேரி தாற்ற அறையில உட்காந்து தண்ணி இல்லாத இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது, படுத்திருக்கும் போது கர்த்தர் கை விட்டாரா? பஞ்ச காலத்துல கர்த்தர் கை விட்டாரா? எங்கேயும் கைவிடாத தேவன் இப்ப மட்டும் கை விட்டுவாரா? பயத்துல இன்னை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த 50 பேரை அக்கினியை இறக்கி அழித்து போட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிக்க, வரம் பெற்றவர்கள் தேவ ஜனத்துக்காக தான் வரத்தை உபயோகப்படுத்தணுமே தவிர தன் சுயத்துக்காக வரத்தை உபயோகப்படுத்தக்கூடாது. தனக்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய சுய லாபத்துக்காக, தன்னுடைய வருமானத்துக்காக, தன்னுடைய பேர் புகழுக்காக வரங்களை உபயோகப்படுத்தினார்கள். அதனால்தான் இன்னைக்கு தேவன் நம்மை நம்பி வரங்களை தராமல் தாமதம் பண்ணுகிறார். கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, தாமதம் பண்ணுகிறார். இன்னும் நம்பல. நம்பி கொடுத்தவங்க எல்லாம் தன்னுடைய பேருக்காக இன்னைக்கு புஸ்தகத்துல என்ன சாட்சி எழுதுறாங்க? நாங்க குறிப்பிட்ட ஐயா கிட்ட போனோம், ஐயா என் மேல கை வச்சு ஜெபம் பண்ணாரு, ஐயா ஜெபம் பண்ணதுனால அங்கே அற்புதம் நடந்தது, இனிமே நாங்க ஐயா கிட்ட தான் போவோம். இதுல யார் நாம மகிமைப்பட்டுச்சு? ஐயா நாம தான் மகிமைப்பட்டுச்சு. இது போல எத்தனை பேரை சொல்ல முடியும்? நான் பெரிய பெரிய தேவ மனிதர்கள் தங்களை காண்பித்துக் கொண்டு தங்கள் பேர், தங்கள் பிரஸ்தாபம், தங்களுக்கு புகழ்ச்சி, தங்களுடைய ஸ்தாபனம், தங்களுடைய ஜப மண்டபம், தங்களுடைய ஜப கூடாரம், தங்களுடைய ஊழியம், தங்கள் ஊழிய பேர் தான் முன்னாடி நிக்குது. இயேசு பின்னாடி நிற்கிறார். கர்த்தர் உள்ள எனக்கு துக்கப்படுது. வரங்களை கர்த்தர் ஏன் நமக்கு கொடுக்காம நிக்க வச்சிருக்காருன்னா, நம்மளை நம்புகிற நிலைமைக்கு நாம இடத்துக்கு நாம வரணும். இன்னைக்கு வந்தால் கர்த்தர் நமக்கும் வரங்களை கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவோம், ஆண்டவரே ஜனங்களுக்காக மட்டும் வரங்களை தாரும், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக வரங்களை தாரும், எங்களுடைய புறஜாதி ஜனங்களுக்காக வரங்களை தாரும். என் ஜனம் அழியுதுப்பா, என் ஜனம் அலையுதுப்பா, என் ஜனம் ஆண்டவரை கைவிடப்பட்டு ஆண்டவரை வியாதியில சாகுறாங்களே, எனக்கு வரத்தை தாரும், உம்முடைய ஜனத்துக்காக வரத்தை தாரும். அல்லேலூயா. எனக்காக அல்ல, எனக்காக அல்ல. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நாம கேட்கணும், ஆண்டவர் எனக்கு வரத்தை, என்னை நம்பி வரத்தை தாங்கப்பா. நாங்க ஒருபோதும் பேரையோ புகழையோ நாங்க திருடிக்கொள்ள மாட்டோம்.
ஆண்டவர் இந்த விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருப்பார். வேதம் சொல்லுது, என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன். அல்லேலூயா. என் மகிமை வேற யாரும் திருடக்கூடாது. இன்னைக்கு ஊழியக்காரன் திருடுறான், இன்றைக்கு வரம் பெற்றவர்கள் திருடுறாங்க, திருடி தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு காலத்துல சுத்தி கிராமமா இன்னைக்கு அலைஞ்சு ஊழியம் செய்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்கள பார்க்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு நிக்க வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் எலியாவை போல் அல்ல. எலியா ஜனத்துக்காக செயல்பட்டார், தனக்காக உபயோகப்படுத்தினார். நான் எலியாவை போல அல்ல, நான் உம்மை போல மாற விரும்புகிறேன். அல்லேலூயா. இரண்டாவது, எலிசா இரட்டிப்பான வரம் கேட்டார். எத்தனை வரம் கேட்டாரு? இரட்டிப்பான. ஆண்டவரே எலியா மேல இருக்கிற வரம் எனக்கு இரட்டிப்பா வேணும்பா. இரட்டிப்பா கேட்டவரு ஒரு சின்ன அவமானத்தை தாங்கிக்க முடியல. இதைத்தான் நாம அந்த 2ஆம் அதிகாரத்துல படிச்சோம். 2ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் படிங்க பாஸ்டர், படிங்க பார்க்கலாம். அவன் அவ்விடத்தை விட்டு, இது யாருன்னா எலிசா, பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்போது அவன் சொல்றான், சின்ன பசங்க தான், டே மொட்டை தலையா ஏறிப்போ, நீ கூட எலியாவை போல ஏறிப்போ. ஏன்னா எலியா ஏறி போனார் வானத்திற்கு, நீயும் ஏறிப்போன்னு அவன் பரியாசம் பண்றான். மொட்டை தலையா நீயும் ஏறிப்போன்னு. ஆனால் இந்த ஒரு சின்ன வார்த்தைய நம்மால சகிக்க முடியல. அல்லேலூயா. இப்பதான் ரெட்டிப்பான வரம் வாங்கி வந்துக்கிறாரு. இப்பதான் வாங்கி வந்தாரு. உடனே ரெட்டிப்பான வரத்தை உபயோகப்படுத்தி சபித்தார். காட்டிலிருந்து கரடிகள் வந்து 42 பேரை கொன்று போட்டது. அழிப்பதற்காக வரமா, வாழ வைப்பதற்காக வரமா? அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்களை நம்முடைய டிக்னிட்டிக்காக, நம்முடைய காரியங்களுக்காக நான் அவமானப்படக்கூடாது, நான் தலை குனிய கூடாது, நான் அசிங்கப்படக்கூடாது, அதற்காக வரம். அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் ஜெபிக்கிறது, ஆண்டவரே எப்படியாகிலும் குணமாக்கி விட்டுரும். அல்லேலூயா. எப்படியாகிலும் குணமாக்கி, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. இவங்க தேடி வந்துட்டாங்க, ஆண்டவரை சுகமாக்கும், இல்லைன்னா என் பேரு கற்றும், இல்லைன்னா மறுபடியும் இவங்க சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, ஆண்டவரை இல்லைன்னா என்ன நினைப்பாங்க. இன்னைக்கு நாம நல்லா இருக்கணும், நாம பெருமைப்படணும், நாம அவமானப்படக்கூடாது என்பதற்காக வரமா? அல்லேலூயா. நான் ஒரு முறை ஜார்க்கண்டுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். 3 நாள் கூட்டம். இது போலதான் பெரிய மைதானம், வெளியே இருக்கிறது போல பெரிய மைதானம், கூட்டம், திரள் கூட்டம். அப்ப பிரசங்கம் பண்றேன். முதல் நாள் கூட்டத்துல யோவான் 5ஆம் அதிகாரத்துல பிரசங்கம் பண்றேன். 38 வருஷமாய் படுத்த படுக்கையா இருந்த மனுஷனை கர்த்தர் சுகமாக்குனாரு அப்படின்னு செய்தி முக்காபாக போகுது. ஒரு 10 பேரு பெரிய பெரிய கம்பெல்லாம் தூக்கின்னு ஓடியாடுறான். இந்திக்காரங்க எல்லாம் வராங்க. இங்க இருந்து ஸ்டேஜ்ல இருந்து பாக்குறேன், நல்லாவே தெரிஞ்சு 10 பேர் வராங்க. அப்ப செய்தி வந்தவங்க ஒரு மரத்துக்கு நின்ட்டாங்க. செய்தி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. முடிஞ்ச பிறகு சொன்னாங்க, நீ சொன்ன இயேசு சுகமாக்குறாருன்னு என் பையனை எட்டுன்னு வந்துக்கிறேன். இவனுக்கு சின்ன வயசுல இருந்து பைத்தியம், இவனை நீ சுகமாக்கணும், நீ சுகமாக்காம இங்கிருந்து போக முடியாது. அல்லேலூயா. மொத்த ரவுண்டு கட்டாங்க. அல்லேலூயா. பேய் பிசாசு ஓட்டுறதுனாசம் நம்மளுக்கு ஈஸியான வேலை. அல்லேலூயா. இருக்கிறதுல ஈஸியான வேலை என்னன்னா பேய் பிசாசு ஓட்டுறது தான். அத்தனாவோ பெருசா நினைச்சுக்கிறாங்க நம்ம ஆளுங்க. ஏன் ஈஸினா, நாம ஓட்டல, ஏசி நாமத்தை சொல்றதுனால அது ஓடிடுது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ரொம்ப சுலபமான வேலை தான். அப்ப யோசனை, பிசாசுனா கூட ஓட்டிடலாம், இவனோ பைத்தியத்தை கொண்டு வந்து நிக்க வச்சுக்கிறானே, இதை எப்படி சுகமாக்குறது? நான் சொன்னேன், இன்னைக்கு நடக்காது, 3 நாள் கூட்டம் இருக்குது, நீ 3 நாளும் இதே மாதிரி வரணும்ட்டேன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. 3 நாளும் அதே மாதிரி 10 பேர் கொம்போட வரான். மரத்துக்கு நிக்கிறான், உட்கார மாட்டேங்கிறான், உட்காரனா கூட மரத்துக்கு நிக்கிறான். முடிஞ்சவனே வரான், ஜெபம் பண்றான், ஜெபம் பண்ணிக்கிறான், ஜெபம் பண்ணு போறான், திருப்பி நாளைக்கு வா, சரியாகல,
நாளைக்கு வா. 3வது நாள் வந்தான். 3வது நாள் லாஸ்ட் நாள் இருந்தாலும் கேம்ப் எல்லாம் நடக்குது. கேம்ப்ல வந்து நின்ட்டான். நின்ன உடனே இன்னைக்கு முடிய போது கூட்டம், கேம்போட முடியுது, நிறைவு செய்யறாங்க 3வது நாள். நான் சொன்னேன் தப்பிச்சுக்கிறதுக்காக, எனக்குள்ள ஒரு பயம், ஆண்டவரே ஜார்க்கண்ட் வேற வந்துட்டுங்க, அதுவும் மாவோயிஸ்ட் ஏரியா. மீட்டிங் நடக்கிறதே மாவோயிஸ்டுங்க பர்மிஷன்ல தான் நடக்குது. மாவோயிஸ்ட் ஏரியா, சும்மா விட மாட்டானுங்க. எப்படின்னா எதனா ஒன்று பண்ணிடுங்க ஆண்டவரே, என்னை காப்பாற்றி விட்டுருங்க சொல்றோம். அல்லேலூயா. இல்லை, நான் என்ன தான் சொல்றேன், வேற யாரையும் சொல்ல. என்னை காப்பாற்றி விட்டுருங்க, இங்கிருந்து நான் திரும்பி தமிழ்நாட்டுக்கு போனோம். அல்லேலூயா. கை வச்சேன், ஜெபம் பண்ணேன், பொத்துன்னு கீழே ஊந்தான். ஊந்த உடனே அவன் ஏஞ்சிக்கல, இவனுக்கு எழுப்பி பார்த்தானுங்க. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி கிளம்பிட்டேன். அல்லேலூயா. ஒன்னு சொல்லிட்டு போனேன். 1 மாசம் மீட்டிங் நடத்தினாங்கல்ல, அந்த சபையை காமிச்சேன். 1 மாசம் உன் பிள்ளைய கூப்பிட்டு இந்த சர்ச்சுக்கு போய் வசனத்தை கேளு, சரியாயிடுவான். இப்ப பாதி சரியாயிடுச்சு, மீதி பாதி சரியானா நீ சர்ச்சுக்கு போனன்ட்டு கிளம்பிட்டேன் நான். அல்லேலூயா. சில நேரத்துல நாம பாதுகாக்கப்படணுன்றதுக்காகவும் நம்ம பேர் கெட்டுடக்கூடாது என்பதற்காகவும் தான் வரங்களை கேட்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவர் எப்படியாச்சும் சுகமாக்கிடும், எப்படியாச்சும் இது நடந்துட்டோம், ஆண்டவரே இது நடக்கலன்னா என்ன சும்மா விட மாட்டாங்க, இந்த கிராமத்தில் இது நடக்கலன்னா என்ன சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்காக நம்முடைய தலகுனிய கூடாது என்பதற்காக சில நேரத்தில் வரங்களை உபயோகப்படுத்துகிறவர்கள் உண்டு. எலிசா தன்னுடைய தலைக்குனிவினால, தன்னுடைய கோபத்தினால, என்னடா நீ எவ்வளவு பெரிய ஆளு, நானு இப்பதான் ஒரு பட்டணமே என்கிட்ட வந்துச்சு, நீ நான் மட்டத்தலையாண்டுகிற அப்படின்னு சபித்த போது அந்த இடத்துல இப்ப 42 பேரை கொன்று போடுவதற்காக வரங்கள் அல்ல, நம்முடைய அவமானம் மாறணுறதுக்காக, நாம தலைக்குனி கூடாது என்பதற்காக, தலை நிமிர்ந்து நம்ம ரொம்ப பெரிய ஆளா காமிச்சுக்கணுன்றதுக்காகவோ வரங்கள் அல்ல. வரங்கள் தேவனுடைய ஜனத்திற்காக, பாதிக்கப்பட்ட ஜனத்திற்காக, கைவிடப்பட்ட ஜனத்திற்காக, கண்ணீரோடு இருக்கிற ஜனத்திற்காக, கேள்வியோடு இருக்கிற ஜனத்திற்காக. இன்றைக்கு யார் தெய்வம் என்று ஊர் ஊரா போய் லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்து கொண்டு கரடி குட்டியை பறிக்கெடுத்த கரடியை போல அழைத்து கொண்டிருக்கிறானே, அந்த ஜனங்கள் தேவன் பக்கம் திரும்புவதற்காக தான் வரங்கள். நாம கேட்க, ஆண்டவரே நான் எலியாவை போலவும் அல்ல, நான் எலிசாவை போலவும் அல்ல, உம்மை போல வரங்களை உபயோகப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. அவர் எப்படி உபயோகப்படுத்தினார்னு சொல்ற, கடைசியில சொல்றேன், உம்மை போல வரங்களை உபயோகப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 3வது இன்னொரு கூட்டத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்சோன், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. இறங்கின உடனே அங்க அவன் சொல்றான், அந்த விடுகதை போடுறாரு சிம்சோன். ஒரு விடுகதை சொல்லிட்டு, இந்த விடுகதையை விடுவிச்சிருக்கா பார்க்கலான்னு. அது எப்படியும் அவன் கண்டுபிடிச்சிட்டான், அந்த தெளிலால வச்சு கண்டுபிடிச்சிட்டு அவன் விடுகதையை சொல்லிட்டான். இப்ப 30 பேருக்கு மாற்று வஸ்திரம் கொடுக்கணும். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனால் போய் 30 பேரை கொன்னு அவன் வஸ்திரத்தை திருடி அவங்ககிட்ட வந்து எடுத்துன்னு வந்து இவனுக்கு கொடுக்கலாம். நீ சொல்லிட்ட, நீ விளையாடுவ, நீ விடுகதை போடுவ, உனக்கு வரம் நிக்கணுமா கூட? அல்லேலூயா. வரங்களை எங்க யூஸ் பண்றான், எதுக்காக யூஸ் பண்றான்? இவன் விடுகதை விளையாடுறதுக்கு. இவன் விடுகதை விளையாடுறான். இதுல தேவ திட்டம் இருந்துச்சு பாஸ்டர், இதுல இப்படி எல்லாம் ஓகே, எல்லாம் ஒத்துக்கிறேன், நானே பிரசங்கம் பண்ணிக்கிறேன். சிம்சோன் எந்தெந்த வழியில போனாரோ எல்லாத்திலையும் தேவ திட்டம் இருந்துச்சு, நானே பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். ஆனால் இவங்க வந்தவன், கல்யாணத்துக்கு வந்தவன் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அல்லேலூயா. இவர் கூடுவாராம், எல்லாரையும் கூப்பிட்டு விடுகதை சொல்லுவாராம், விளையாடுவாராம். அவன் விடுகதையை சொல்லிட்டதுனால இவர் மேல ஆவி இறங்கணுமோ, இவர் போய் 30 பேரை கொன்னு வஸ்திரத்தை கொண்டு வருவாராம். நம்ம சுய லாபத்திற்காக, நாம மற்றவனோடு கமிட்மெண்ட் ஆயிட்டோன்றதுக்காக வரங்களா? மற்றவனுக்கு கடனை அடைப்பதற்காக வரங்களா? அல்லேலூயா. என்கிட்ட ஒரு அம்மா ஜெபம் பண்றதுக்கு வந்துச்சு, பாஸ்டர் அமாவாசைனா பெரிய போராட்டமா இருக்குது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல குறிப்பிட்ட பாஸ்டர் கிட்ட போனேன். அவர் ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி சொன்னாரு, இந்த அமாவாசை நான் ஒரு ஜெபம் பண்ணி ஒரு சிலுவை கொடுக்கிறேன், இந்த சிலுவையை எடுத்துன்னு போய் நீ உன் வீட்டுல வச்சுக்கினா அடுத்த அமாவாசைக்கு உனக்கு பிரச்சனை வராது. அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா.
சிலுவையின் விலை 5000. சிலுவையின் விலை எவ்வளோ? 5000. 5000 ரூபாய்க்கு இவர் சிலுவை ஜெபம் பண்ணி கொடுத்தார். சரி, எடுத்துன்னு போச்சான். எடுத்துன்னு போய் பீரோல துணிக்கு அடியில சொருவி வச்சுக்குது. அடுத்த அமாவாசை வந்தா டபுள் மடங்கு பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. திருப்பி வந்துச்சு, பாஸ்டர் சிலுவை வச்சு கூட ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல பாஸ்டர். அந்த சிலுவை சின்னது, உனக்கு பெரிய சிலுவை தரேன், இது 7000 ரூபாய், இது எடுத்துன்னு போய். அல்லேலூயா. இன்னைக்கு வரங்களையும் வல்லமையும் பணத்துக்கு வித்து நிற்கிறான். அல்லேலூயா. என்னங்க அவன் இவன்றீங்க? அப்படித்தான் சொல்லணும். அவனை அப்படித்தான் சொல்லணும். ஜெபிக்கிறவங்களுக்கு காலில் விழணும். நான் விழுவேன், காலை கூட பிடிப்பேன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. உண்மையான ஊழியக்காரங்களை தூக்கி தலைமையில வச்சு நான் ஆடலாம். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, அவருக்கு தண்ணி கேன் 25 லிட்டர் தண்ணி இருக்குதுல்ல, தண்ணி கேன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணி அவரு கொடுத்தாருன்னா அது 250 ரூபாய். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தண்ணி கேன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணி கொடுத்தா அது எவ்வளோ? 250 ரூபாய். இவரு வல்லமையான ஊழியக்காரரு. இவர் ஜெபம் பண்ண கேன்ல வல்லமை இறங்குச்சு. 25 ரூபாய் தண்ணி 250 ரூபாய். அல்லேலூயா. நீ வியாபாரம் பண்றதுக்கு ஆண்டவர் வரம் தான் கிடைச்சுச்சா? அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமை தான் கிடைச்சதா? நீ மாற்று வஸ்திரத்தை கடனை அடைக்கிறதுக்கு ஆவி வேணுமா? அல்லேலூயா. இன்றைக்கு சில நேரத்தில் ஏன் ஆண்டவர் நம்ப மாட்டேன்றாரு? எதுக்காக நம்மளை நம்பி வரங்களை தர மாட்டேன்றாரு? இன்றைக்கு சில நேரத்தில் நம்முடைய சுயலாபத்திற்காக பிசாசு உங்களுக்காக ஜெபம் பண்ற, நல்லாச்சுன்னா அங்க 100 செங்கல் வாங்கி கொடுத்துருங்க. பேரம் பேசுறது இன்றைக்கு அதற்காக வரம் அல்ல. அதனால தான் கர்த்தர் பார்த்து அமைதியாயிட்டாரு. இன்னைக்கு நாம கேட்கிற, ஆண்டவரே பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ அல்ல, ஆண்டவரே பணத்துக்காகவோ பொருளுக்காக அல்ல, உமக்காகவும் உம்முடைய ஜனத்துக்காகவும் என்னை நம்பி வரத்தை தாங்கப்பா, நான் உண்மை உத்தவமா இருப்பேன். நான் உம்முடைய ஜனத்துக்காக உபயோகப்படுத்துவேன். சுயத்துக்காக, பணத்துக்காக, காருக்காக, பங்களாக்காக, பேருக்காக, புகழுக்காக அல்ல. ஆண்டவரே உமக்காக உம்முடைய ஜனத்துக்காகவும் கேட்கணும். உமக்காக உம்முடைய ஜனத்துக்காக வரத்தை தாங்க ஆண்டவரே. அடுத்தது ஒரு கூட்டத்தை சொல்றேன். சீஷர்கள் வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்பதனால என்னவா, இவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. காலை தூக்கி விட்டார். 4 பிசாசு துரத்தின உடனே வந்து நின்றாரு, காலை தூக்கி விட்டுன்னு. அல்லேலூயா. நின்னு சொல்றாரு, சந்தோஷமா சிரிச்சுனேகிறாரு. அல்லேலூயா சொல்லுவான். எப்பவுமே எல்லாருடைய ஊழியத்திலும் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருடைய ஊழியத்திலும் ஆரம்ப காலத்தில் வரங்கள் கிரியை செய்து இருக்கும். என் அனுபவத்துல சொல்றேன், எல்லாரையும் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது, நீங்க ஜெபம் பண்ணும் போது பேய் ஓடி இருக்கும், பிசாசு ஓடி இருக்கும், சுகம் நடந்திருக்கும், அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கும், சோறு இல்லாம இருந்திருப்போம், சோறு வீட்டை தேடி வந்திருக்கும், பணம் இல்லாமல் இருந்திருப்போம், பணம் வீட்டை தேடி வந்திருக்கும். எல்லாருடைய ஊழியத்திலும் இது ஆரம்பத்தில் நடந்திருக்கும். சந்தோஷப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நடக்கல. இன்னைக்கு பேய்கிட்டே அவன் கெஞ்சுறான். பிசாசு புச்சங்கிட்ட கெஞ்சுறான், போயிடு. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. போயிடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரு, இதெல்லாம் சும்மா உதாரணத்துக்கு பேர் சொன்னாதான் தப்பு. இவரு போய் ராத்திரிலாம் ஜெபம் பண்ணிக்கிறாரு, அங்கே தங்க வச்சுக்கிறாரு, ஜெபம் பண்ணிக்கிறாரு. ரத்த காட்டேரி போறேன்ட்டு போக மாட்டேங்குது. இவர் கெஞ்சுறாரு, போயிடுன்னு. அது போக மாட்டேன். சரி, கடைசியா நான் போனோன்னா எனக்கு போட்டி, ரத்தம், தலைக்கறி எனக்கு வேணும், கூடவே ஒரு ரம்மு பாட்டில் வேணும். அல்லேலூயா சொல்லுவான். நம்மால் கெஞ்சு பார்த்தாரு, பாட்டிலும் தலைக்கறி வாங்கிட்டு வச்சிட்டாரு. அல்லேலூயா. பிசாசு கிட்ட கெஞ்சினுக்கிறான். இன்னைக்கு பிசாசுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துன்னு, பிசாசுக்கு தலைக்கறி வாங்கி கொடுத்துக்குன்னு, அது சாப்பிட்டு நான் சாப்பிட்டா போயிடுவேன். சாப்பிட்டுச்சு. நாளைக்கா எனக்கு குடல் வாங்கிடுவான்னு உக்காந்துக்குச்சு.
அல்லேலூயா சொல்லுவான். பிசாசை துரத்த வேண்டிய ஆளு ஆரம்பத்துல சந்தோஷப்பட்டாரு, இன்னைக்கு ஓட மாட்டேங்குது. ஓடுனாலும் ஓட மாட்டேன்னு அதான் ஆண்டவர் சொன்னாரு சீசர்ல பார்த்த. இப்ப வாசிங்க பாஸ்டர். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்பட வேண்டாம், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படியா. அல்லேலூயா. பேயும் பிசாசும் ஓடுறதுனால சந்தோஷப்படாத. இது உன்னால நடந்தது இல்ல, உன்னால நடந்தது. இன்னைக்கு சில நேரத்துல பயங்கர சந்தோஷத்துல அப்படியே வானத்துக்கு பறப்போம். ஒரு அற்புதம் நடந்துட்டா வானத்துக்கு பறப்பாங்க. அதனால தான் கர்த்தர் தட்டி வச்சிருக்கார். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவர் நான் சந்தோஷப்படுவதற்காக அல்ல, பரலோகம் சந்தோஷப்படுவதற்காக வரங்களை தாரும். நான் சந்தோஷப்படுவதற்காக அல்ல, பரலோக ராஜ்யம் பரலோகம் சந்தோஷப்படுவதற்காக, நீர் சந்தோஷப்படுவதற்காக எனக்கு வரங்களை தாரும். அல்லேலூயா. இப்ப வரங்களை மிஸ்யூஸ் பண்ணவங்களெல்லாம் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய பேர் சொல்லலாம், டைம் இல்லை. எலியா, எலிசா, சிம்சோன், சீசர்கள் 4 பேரை சொன்னேன். வரங்களை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வரங்களின் நாயகன், வரங்களை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்த்து வரத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு நாம கத்துக்கணும். அதனால்தான் அவர் வரங்களை உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா. 2 சொல்றேன். கர்த்தர் எப்படி வரங்களை உபயோகப்படுத்தினார். அற்புதம் நடந்தது, வியாதி சுகமாக்கினாரு, மரித்தோர்களை உயிரோடு எழுப்பினாரு. என்னென்ன எல்லாம் A to Z கர்த்தரால செய்ய முடியாது எதுவும் இல்லைன்றது நிரூபிச்சிட்டார் ஆண்டவர். வேதம் டிக்ளேர் பண்ணுது, யோவான் சுவிசேஷம் டிக்ளேர் பண்ணுது, அவர் செய்த அற்புத அடையாளங்களை எழுதுனா இந்த பூமி தாங்காது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை செய்துட்டார். இப்படிப்பட்ட தேவன் தனக்காக வரங்களை உபயோகப்படுத்தினா. இப்ப 4 பேரை சொன்ன தனக்காக வரங்களை தன் சந்தோஷத்திற்காக தனக்காக உபயோகப்படுத்தினாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுது, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அல்லேலூயா. 40 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தாரு. இப்ப ஆண்டவருக்கு பசி தண்ணி கூட இல்லாத வனாந்திரத்தில் இருந்தார், மலையில இருந்தார், பசியில் இருக்கிறார். பசியில இருக்கிற ஆண்டவருக்கு பிசாசு ஐடியா கொடுக்கிறான். என்ன ஐடியா கொடுக்கிறான்? அடுத்த வசனம். அப்போது சோதனைக்காரன், பிசாசு சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அல்லேலூயா. இங்க சொல்றான், பிசாசு சொல்றான், உன்கிட்ட தான் வரம் இருக்குது இல்ல, நீதான் வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கிறீல்ல, நீங்க தான் 40 நாள் உபவாசம் பண்ணி இப்ப பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிறீங்கல்ல, இந்த கல்ல அப்பமாய் சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. அல்லேலூயா. கர்த்தர் பசியில் இருக்கிறார். என் தேவன் பசியில் இருக்கிறார். எங்க எழுதல, இந்த ஒரு இடத்துல எழுதிருக்கு, பசி உண்டாயிற்று. என் தெய்வத்துக்கு பசி உண்டாயிற்று. பரலோகத்தில் செல்ல பிள்ளையா இருந்த ஆண்டவர், பரலோகத்திலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்களை போஷிக்கிறவர், இந்த தெய்வத்துக்கு பசி உண்டாயிற்று. இவர் நினைச்சிருந்தா ஒரு கல்ல அப்பமாகி அந்த வல்லமையை உபயோகப்படுத்தி அவர் சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் வரத்தை மிஸ்யூஸ் பண்ணல. தன் சுயத்திற்காக, தன் பசிக்காக, தன்னுடைய பட்டினிக்காக, தன் சுய லாபத்துக்காக, தனக்காக இயேசு வல்லமையை வரத்தை உபயோகப்படுத்தவில்லை. ஆண்டவர் சொன்ன அடுத்த வசனத்துல, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாற்றமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. நான் இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட நினைக்க அவசியம் இல்லை, தேவனுடைய வார்த்தையினாலே நான் பிழைப்பேன்னு சொல்லி சத்துரை துரத்தினார். இதல்லவா வரங்களை உபயோகப்படுத்தக்கூடிய வழி. தனக்காக உபயோகப்படுத்தல, தன் ஜனத்திற்காக கர்த்தர் உபயோகப்படுத்தினார்.
ஒருத்தர் எவ்வளவு சாப்பிட்டு போறாரு? 2 கல்ல அப்பமா மாத்திருந்தா 2 அப்பம் சாப்பிட்டுதா வயிறு நிறைஞ்சிருக்கும். ஆனா 2 அப்பமா மாட்டக்கூடிய அந்த சூழ்நிலைய வேண்டாம், எனக்காக அல்ல, சுயத்துக்காக அல்லன்னு 5000 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அப்பங்களை ஆண்டவர் வரங்களை ஜனத்துக்காக உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உன்னதமான தெய்வத்துக்கு நாம ஊழியக்காரரா இருக்கிறோம். அல்லேலூயா. தன் சுயத்துக்காக நினைச்சிருந்த அப்பத்தை மாத்தி சாப்பிட்டிருக்கலாம். ஒரு அப்பம் சாப்பிட முடியாது அவரால. ஒரு அப்பத்துக்காக அல்ல, ஒரு அப்பத்துக்காக நான் இந்த வரத்தை உபயோகப்படுத்த எனக்காக அல்ல, என் ஜனத்துக்காக. எனக்காக அல்ல, என் ஜனத்துக்காக. ஜனத்துக்காக கையை நீட்டுறாரு ஆண்டவர். பரலோகத்தை நீட்டி பரலோகத்தை பார்த்து கையை நீட்டினாரு ஆண்டவர். பரலோகத்தை பார்த்து கண்களை ஏறெடுத்தாரு. ஆண்டவரே, இத்தனை ஜனங்கள் பசியோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய கேட்டப்போ 5000 பேர் சாப்பிட்டாங்க. அதுவும் அப்போ மீன். அடுத்த கூட்டத்தில் 4000 பேர் சாப்பிட்டாங்க. அப்போ மீன் வயிறு நிறைய ஜனங்களுக்காக வரங்களை உபயோகப்படுத்தினார். இன்னைக்கு நாம தீர்மானம் பண்ணணும், நான் பசியா செத்தாலும் உங்க வரத்தை மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். உம்முடைய ஜனத்திற்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக உபயோகப்படுத்த என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நான் சொல்ற சத்தியம் சரியான சத்தியம் தான். கைகள் உயர்த்தி சொல்லு, ஆண்டவரே, உமக்காக, உம்முடைய ஜனத்திற்காக எனக்கு வரங்கள் வேண்டும். இங்க இருந்து சாதாரண மனிதர்களாய் ஊழியக்காரர்கள் அல்ல, வரம் பெற்றவர்களாய் நாம திரும்பணும். ஆண்டவரே, உமக்காக, உம்முடைய ஜனத்துக்காக வரங்களை தாரும் ஆண்டவரே. என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா. உங்களை போல, உம்மை போல வரங்களை உபயோகப்படுத்த என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம சுயத்துக்காக சில நேரத்தில் செயல்படுகிறதுனால தான் கர்த்தர் அமைதியா இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் வரம் இல்லை என்றால் ஊழியம் செய்ய முடியாது. வரங்கள் அவசியம். கோடிக்கணக்கான ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. நாம எழும்புகிற இந்த காலகட்டத்தில் எழும்புகிறதுக்குள்ள எத்தனை லட்சக்கணக்கான பேர் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. நாம தாமதம் பண்ண ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. கொடிய வியாதினால் மரிக்கிறாங்க, சூனியத்தினால் மரிக்கிறாங்க, மந்திரத்தினால் மரிக்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் ஆபத்தை கொண்டு வருகிற ஆவியினால மரிக்கிறாங்க. நாம சும்மா இருப்பது எப்படி? சும்மா இருப்பது எப்படி? என் ஜனம் அழியுது, தேவ ஜனம் அழியுது. வழி தெரியல. லட்சக்கணக்கான பணத்தை எடுத்துட்டு போய் வாரி அரைச்சான். போன வாரத்தில் ஒருத்தருடைய போன் நம்பர் கொடுத்தாங்க தஞ்சாவூர்ல. இவங்களுக்காக ஜெபிக்கணும். ஹிஸ்டரி என்ன கேட்டேன், 40 லட்சம் ரூபாய் சூனியத்துக்கு செலவு பண்ணிருக்கிறாங்க. தன்னை சூனியத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரிய பணக்கார குடும்பம் 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. ஆனா விடுதலை இல்ல. போன்ல தான் ஜெபம் பண்ணேன். நீங்க குடும்பத்தில் இருக்கிற சொல்லிட்டேன். குறிப்பிட்ட நபர் போன்ல பேச ஹலோ சொல்லி பேச ஆரம்பிச்ச உடனே அந்த பாதிக்கப்பட்ட நபர் அலகழிக்க ஆரம்பிச்சது. நான் சொன்னேன், வீடியோ கால் ஆன் பண்ணிட்டு வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட நபரை ரூம் உள்ள விட்டு சாத்திட்டு நீங்க வெளியே போங்கன்ட்டேன். அல்லேலூயா. போன்ல தான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அற்புதமான விடுதலை தந்தார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஏன் சொல்ல வரனா, இது ஒரு நபர் இன்னைக்கு லட்சக்கணக்கான பணத்தை இன்னைக்கு சூனியத்துக்கும் மந்திரத்துக்கும் செலவழித்து எங்க ஆண்டவரிடத்துல வந்துட போறானோன்னு சொல்லி பிசாசு அங்கேயே அவன் கதையை முடிச்சிடான். இன்னைக்கு எத்தனை பேர் இது போல செத்திருக்கிறாங்க. நாம அமைதியா இருந்தா நம்முடைய தேசத்தை காப்பாற்ற முடியாது, நம்ம கிராமத்தை காப்பாற்ற முடியாது, நம்முடைய பட்டணங்களை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், என்ன நம்பி வரங்களை தாரும், நான் உமக்காக உம்முடைய ஜனத்துக்காக செயல்படுவேன். அல்லேலூயா. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து எப்படி வரங்களை உபயோகப்படுத்தினாரு? ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சிருங்க. மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 52 இருந்து வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, யாவரும் மடிந்து போவார்கள். பேதுரு இயேசு கிறிஸ்துவை காப்பாத்துறதுக்காகவும் தன்னை காப்பாத்துறதுக்காகவும் பட்டயத்தை எடுத்து மல்கூஸ் என்கிற சீசனுடைய காதரை வெட்டினான்.
காதார வெட்டினான். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு 53, நான் இப்போது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுருவே, நான் ஜெபம் பண்ணனா 1000 தூதர்கள் இப்ப இறங்குவாங்க. அல்லேலூயா. நான் கேட்டனா எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, அந்த அற்புதத்தை நான் உபயோகப்படுத்தினா 1000 தூதர்கள் இப்ப இறங்குவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இறங்குவாங்க. நினைக்க அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயோ? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தர் வல்லமையை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா, ஒரு ஜெபம் பண்ணிருந்தா, ஆண்டவருடைய தூதர்கள் 1000 பேர் இறங்கி அந்த ராஜ்யத்தை அழிச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அதை கேட்கல. நான் மரிக்க வந்தேன், நான் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன், நான் என் பிதாவுக்காகவும் என்னுடைய ஜனத்திற்காகவும் இந்த ஜனத்துக்காக உயிரை கொடுக்க வந்தேன். இதுதான் லோகோ. உமக்காகவும் உம்முடைய ஜனத்துக்காகவும். இயேசு கிறிஸ்து பிதாவுக்காகவும், பிதாவே உம்முடைய நம்முடைய ஜனத்திற்காகவும். அப்போ வரங்களை மிஸ்யூஸ் பண்ணல. ஆண்டவரே, நான் அடிக்கப்படணும், அடிக்கப்படுவதற்காக தான் வந்திருக்கிறேன், நான் உயிரை கொடுக்கணும். அப்போ தன்னைக்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இயேசு எந்த ஒரு காரியமும் செய்யல. வரங்கள் ஜனங்களுக்காகவே மட்டுமே கர்த்தர் உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிற, ஆண்டவரே, நாங்கள் உமக்காகவும் உம்முடைய ஜனத்துக்காகவும் எங்களுக்கு வரங்களை தாரும், வரங்களை தாரும், வல்லமை தாரும். நான் ஒரு சாதாரண ஊழியக்காரனாய் ஆண்டவரை ஊழியம் செய்ய விரும்பவில்லை. என்னை நம்பி ஜனங்கள் வருகிறார்கள். என்னை நம்பி ஜனங்கள் இன்னைக்கு நல்லா கவனிக்க, இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் தெரிவதை விட புறஜாதி ஜனங்களுக்கு ஊழியக்காரனை தான் அதிகமாய் தெரியும். அல்லேலூயா. எந்த இயேசு சத்தியம் புறஜாதி ஜனங்களுக்கு தெரியும்? யாரை நம்பி வராங்க? இந்த பாஸ்டர் கிட்ட போனா பிசாசு ஓட்டுவார். புறஜாதி ஜனங்களை சொல்றேன், இந்த பாஸ்டர் கிட்ட போனா வியாதி சுகமாகும், இந்த சர்ச்சுக்கு போனா எனக்கு நல்லது நடக்கும். யார் இயேசுவை பார்த்தது? யாரும் பார்க்கல. அப்போ இயேசு கிறிஸ்துவின் அடுத்த ஸ்தானத்துல ஜனங்கள் நம்மளை வைத்திருக்கிறாங்க. ஜனங்கள் ஊழியக்காரனை கர்த்தருடைய அடுத்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாங்க. தெய்வத்தை பார்க்கிறது போல ஊழியக்காரனை பார்க்கிறாங்க. நாம வெறுமையா அனுப்பலாமா? அனுப்பக்கூடாது. ஜனங்களை நிறைவாய் நிரப்பி, ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்து, ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்களை ஆண்டவர் நாமத்தினாலே அங்கே செய்து அவர்களை விடுதலையாக்கி அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. ஜனங்க பணம் காசு கேட்கல. என்ன சூனியத்தின் வல்லமிருந்து விடுதலை ஆக்குங்க, பிசாசின் வல்லமிருந்து விடுதலை ஆக்குங்க, வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குங்க. இன்றைக்கு நம்மை நம்பி வராங்க. நம்மை நம்பி வருகிறவர்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்து கர்த்தரை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை நம்பி வருகிறவர்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்து பரலோகத்தை காண்பிக்க வேண்டும். நம்மை நம்பி வருகிற ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்து வேத வசனத்தை காண்பிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா நாம ஒதுங்கி ஜனங்களுக்கு தேவனை காண்பித்து விட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் வல்லமை வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். வல்லமை வரங்கள் அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு முதல் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், இப்ப முடிக்க போறேன், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். இவ்வளவு நேரம் சொன்ன வரங்கள் பெற்ற பிறகு நாம செய்யக்கூடாததை சொன்னேன். வரங்கள் பெற்றுக்கொள்ளணும், நான் ஒண்ணுதான், ஒரே ஒரு கண்டிஷன். நிறைய சொல்லலாம். அவர் இப்படி இருந்தாரு, தவம் இருந்தாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு, அவர் அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் கை வச்சு ஜெபம் பண்ணு வந்தார், அதனால பிடிக்கிறாரு. இவர் இந்த ஸ்தாபனத்தில் இருந்தாரு, அந்த ஊழியக்காரர் கூடவே இருந்தாரு, அதனால பிடிக்கிறாரு. யாரு கூடவும் இல்லை, எந்த ஸ்தாபனமும் இல்லை, யார் கையும் இல்லை. ஒண்ணுதான். நாம மத்தேயுல வாசித்தோம், சீசர்களை அழைத்து அவர் அதிகாரம் கொடுத்தார். மார்க் 3 அதிகாரம் வசனம் வாசிங்க. 13 இருந்தே வாசித்துருங்க. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு
அவர்கள் தம்மோடு இருக்கவும். அவ்வளவுதான் ஃபார்முலா. வரம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன ஃபார்முலா? அவரோடு இருக்கணும். அவ்வளவுதான். வேற தலைகீழா நிக்கணும். இவர்கிட்ட போய் கொஞ்ச நாள் அந்த ஊழியக்காரர் கூட சேர்ந்து போனாக்கா அவருக்குள்ள இருக்கிற வரம் எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். நோ, எதுவும் டிரான்ஸ்பர் ஆகாது. அவரோடு இருக்க ஒன்னே ஒண்ணுதான், ஜப வாழ்க்கை. டிடி ஜாஷுவா என்கிற ஒரு வல்லமையான நைஜீரியா ஊழியக்காரர் ஒருவரை குறித்து நான் சாம் ஜபதுரை அண்ணன் புஸ்தகத்தில் வாசிச்சிருக்கிறேன். இப்ப இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் பயங்கரமான ஹீலிங். அந்த டிவி ஜாஷுவா அவங்களுடைய இன்னைக்கும் இப்பவும் யூடியூப்ல எல்லாம் அவங்கள பற்றி இருக்குதுன்னு நினைக்கிறேன். டிபி ஜாஷுவா அவங்க வரம் பெற்றவர்கள். ஹீலிங் ஹாஸ்பிட்டல் சென்டரை வச்சிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பெரிய கேன்சர் கட்டியோட வந்தாலும் சரி, ஆன் த ஸ்பாட்ல ஜெபம் பண்ணும்போது அங்கேயே கட்டி உடையும். அங்கேயே கட்டி உடையும், சீழ் வெளியே வரும், அங்கேயே விடுதலை. அவங்களுக்கு ரிப்போர்ட்டோட வருவாங்க, கேன்சர்னு ரிப்போர்ட்டோட வருவாங்க, சுகமாகி வெளியே அனுப்புவார். மரித்த சடங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். பயங்கரமான அற்புதங்கள், பயங்கரமான ஆரம்ப நாட்கள். நான் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அதிகமா தனி ஜபத்துக்கு முக்கிய ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல ஜபம் பண்ணுவேன். தனி ஜபம் மட்டும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலதான், குறையாது. இந்த ஜபம் 8 மணி நேரத்துக்கு மேல ஜபம் பண்றது, முழங்கால நிற்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள சாட்சிகள். அவரை பற்றி படிச்சப்ப அவரை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பகிரங்கமான அற்புதங்கள் அந்த தேசமே அசைந்தது, தேசமே அசைந்தது. ஒரு முறை ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னொரு நைஜீரியன் ஊழியக்கார், 2 பேரும் சேர்த்து சொல்றேன். கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை. எல்லாம் நிக்கிறாங்க. ஓடுற நதிய கை வச்சு ஜெபம் பண்ணாராம். ஓடுற நதியில கை வச்சு ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, இந்த நதியை ரத்தமாய் மாற்றும், இதை குடிக்கிற தொடுக்கிற எல்லாருக்கும் ஹீலிங் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணிட்டு தூரம் வந்துட்டாராம். போய் எல்லாம் நதியில போ, உனக்கு வியாதியா தண்ணியை மொண்டு குடி, நான் இயேசு ரத்தமா மாறிடுச்சுன்னு சொல்லி அனுப்பினோடனே அந்த நதியில இறங்கின குடித்த தொட்ட ஒவ்வொருவரும் சுகமானாங்களாம். அந்த நாடு அசைக்கப்பட்டது. அப்ப இப்படிப்பட்ட பயங்கரமான அற்புத அடையாளங்கள், வல்லமை, வரங்கள் கிரியை செய்வதற்கு என்ன பின்னணினா, அந்த ஊழியக்காரர் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். 16 hours 16 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல காத்திருப்பாராம். காத்திருந்து வெளியே வந்து அந்த ஹீலிங் சென்டர்ல நின்னார்னா அற்புத அடையாளங்கள் பகிரங்கமா, கால் உடைஞ்சு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டோட வராங்க. அங்கே ஜெபம் பண்ணி கால் பிராக்சர் ஆன கால் நடக்கிறாங்க. பகிரங்கமான அற்புதங்கள். ஒன்னே ஒண்ணுதான் ஃபார்முலா, தேவனோடு இருக்கிறவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். தேவனோடு இருக்கிறவர்கள் தேவனுடைய வரத்தை சுய லாபத்துக்காக பயன்படுத்த மாட்டார்கள், தேவனுக்காக மட்டுமே பயன்படுத்துவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல கேட்கலாம், ஆண்டவரே, நான் உமக்காக, உம்முடைய ஜனத்துக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறேன்.